Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது தேனி மாவட்டத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. தேனியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்க உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்துல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியிருக்கக்கூடியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கனகவேல் ராஜ் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம் தான். கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்துல நடந்த ஒரு அதிபயங்கர சம்பவம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த 2000 காலகட்டத்துல இவருடைய வயது வெறும் 22 வயசு தான் ஆயிருக்குது நம்மளுடைய கனகவேல் ராஜுக்கு. அதே மாதிரி கனகவேல் ராஜுக்கு கிட்டத்தட்ட 6 நண்பர்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த 6 நண்பர்கள்ல ஒரு நண்பர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஒரு நண்பர் அப்படின்னு சொன்னேன், அவருடைய பெயர் சங்கருங்க. இவங்க 2 பேரும் தாங்க ஊருக்குள்ள கிடைக்கக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு அப்படியே ஜாலியா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பசங்கன்னே சொல்லலாங்க. அதாவது எந்த வித கெட்ட பழக்கங்களும் இவங்க கையில கிடையாதுங்க. வேலைக்கு போவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க, அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு லைஃப் தான். 2 பேருடைய வீடுமே ரொம்ப சேஃப்டியான வீடுகள் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு 5 ஃப்ரெண்ட் இருந்திருக்கிறாங்க. இந்த 5 ஃப்ரெண்ட்ஸுமே காலேஜ்ல படிச்சுட்டு இருக்க பசங்களாட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இவங்க 5 பேருமே சேர்ந்து ஒன்னாப்புல தாங்க படிச்சுட்டே இருந்திருக்கிறாங்க. அதாவது காலேஜ்ல இவங்களுடைய படிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேய் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களை தேடி போவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கான சில விஷயங்களை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த 5 ஃப்ரெண்ட்ஸுகளும். ஆனா இந்த விஷயம் நம்மளுடைய சங்கர் மற்றும் நம்மளுடைய கனகவேல் ராஜுக்கும் தெரியவே செய்யாது. ஏன் அப்படின்னா, கனகவேல் ராஜுக்கு ரொம்ப படிப்பெல்லாம் கிடையாதுங்க. அதே மாதிரி நம்மளுடைய சங்கரும் பெரிய படிப்பு கிடையாது. ஆனா இந்த 5 நண்பர்களும் வந்துட்டாங்க அப்படின்னா இவங்க 7 பேருமே அந்த ஊருக்குள்ளாடி ஒரு பெரிய ஒரு கெத்து காட்டிக்கிட்டு அப்படி ஜம்முன்னு சுத்தி வந்துகிட்டே இருப்பாங்களாம். எந்த பிரச்சனைனாலும் இந்த 7 பேருக்கு மேலதான் இருக்கும் அப்படிங்கறது அளவுக்கு இவங்க பிரச்சனைகளையும் பண்ணக்கூடிய ஒரு ஆட்களா தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா எந்த வகையான கெட்ட பழக்கங்களும் இந்த 7 பேருக்கிட்டையும் இல்லைங்க. அப்படி இந்த 7 பேருமே ஊருக்குள்ள ஒரு வலம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. காலேஜ் படிப்பை முடிச்சுட்டாங்க அந்த 5 பசங்களும். அதன் பிறகு அவங்க டிகிரி ஏதோ படிக்கிறது, அதாவது இந்த பேய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தின விஷயங்களை படிக்கிறதுக்காகவே அவங்க சில விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லையா. அதாவது ஏதாவது ஒரு இடத்துல போய் கேமரா வச்சு ஷூட் எடுத்து அந்த இடத்துல பேய் இருக்குதா இல்லையா இப்படி எல்லாம் பாக்குறது, அதனுடைய அந்த வாய்ஸை கவர் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய இந்த 5 பசங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, பேய் பிசாசு இருக்கிறது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. யாருக்கிட்ட? நம்மளுடைய கனகவேல் ராஜ் இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்டையும் சங்கர்கிட்டையும். ஆனா இவங்க 2 பேருக்கும் சாமி பக்தி ரொம்ப அதிகமாட்டே இருக்குது. இவங்க ஊருக்குள்ளாடி கருப்பசாமிக்கு கடா வெட்டி அந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் எடுப்பாங்களாம். அதாவது பெரிய திருவிழா எடுப்பாங்க. அதுக்கெல்லாம் கலந்துக்கிடக்கூடியவங்க தான் இவங்க 2 பேரும். ஆனா அந்த பசங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாமிங்கிறது கிடையாது, அதே மாதிரி பேய் பூதம் பிசாசு இதெல்லாம் கிடையவே கிடையாது. இது எல்லாமே நம்மளுடைய மனசுக்குள்ள ஆள் சிந்தனைக்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஒரு பயம். இந்த பயத்தை தான் அவங்க பேய் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறது மாதிரி நம்மளுடைய சங்கர்கிட்டையும் சரி, நம்மளுடைய கனகவேல் ராஜுகிட்டையும் சரி, அந்த 5 பசங்களும் அப்படிதாங்க பேசுவாங்க, பழகுவாங்க. இருந்தாலும் அவங்களுடைய திக் நண்பர்களாக இருக்கிறதுனால சரி இதெல்லாம் அப்படிதான் அவனை படிச்சிருக்கானுங்க, நமக்கு தெரியாது, நம்மளை இப்படி ஏமாத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் கனகவேல் ராஜும் சரி சங்கரும் சரி அப்படியே நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி நம்ம ஒரு
பெஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் ஒரு பிளான் பண்றாங்க. என்ன அப்படின்னா, நள்ளிரவு கிட்டத்தட்ட 12 மணி அந்த டைமுக்கு நம்ம ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுடுகாட்டை வந்து வீடியோ எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த சவுண்ட் எல்லாம் கேப்சர் பண்ணலாம், அதுக்கான விஷயத்த நம்ம பண்ணலாம் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் நம்மளுடைய சங்கர் மற்றும் கனகவேல் ராஜுகிட்டையும் எடுத்து சொல்றாங்க. இதை கேட்டோன்னா அவங்களுக்கு பெருசா ஒன்றும் தெரியலைங்க. ஏன் அப்படின்னா சாமியுடைய மேல நம்பிக்கைகள் நிறைய இருக்குது, ஆனா இந்த பேய் பிசாசுக்கு மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைவாதாங்க இருக்குது. சரிடா நம்ம போயிடலாம், நம்மளுடைய சுடுகாடு தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 மீட்டர் கொஞ்சம் ஒரு காட்டு வழி பாதைங்க, அந்த பாதை வழியாக தான் இவங்க போயாகணும். அப்படி இவங்களும் போகவும் செய்யறாங்க அன்னைக்கு நள்ளிரவு. ஆனா அப்படி போகும்போது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சில பல சாதனங்கள் வாங்கிட்டு போறாங்க. அதாவது ஆட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி, அதன் பிறகு பன்றி இறைச்சி, இதெல்லாம் போக ஒரு கோழியை வேற உயிரோடவே அந்த இடத்துக்கு கொண்டு போறாங்க. இந்த பசங்க இந்த பேய்கள் வருதா இல்லையா, பேய்கள் வந்து சாப்பிடுதா இல்லையா அப்படிங்கிறதுக்காக பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. இந்த மாதிரி அந்த இடத்துக்கு போறாங்க, அதாவது சுடுகாட்டுக்கு போறாங்க. அப்படி அந்த சுடுகாட்டு என்ட்ரன்ஸ்ல இவங்க போகும்போதே ஒரு பயங்கரமான ஒரு குரல்ங்க, அதாவது ஊன்னு சொல்லிக்கிட்டு ஒரு சத்தம் கேட்குது. அதுவும் அந்த சுடுகாட்டுக்கு உள்ள இருந்தாங்க வருது. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுடா, சில ஆந்தைகள் வந்து இந்த மாதிரியான சத்தத்தை எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால இதை பத்தி பயப்பட வேண்டிய தேவையில்லை, வேணா செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வாக்மேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சாதனத்தை அந்த டைம்ல வச்சிருக்காங்க. இந்த மாதிரி மொபைல்லாம் இல்லாத காலங்க வாக்மேனை வந்து காதில் மாட்டி விட்டு அதே சவுண்டு, அங்க என்ன சவுண்டு கேட்டுச்சோ அதே சவுண்டை தான் நாங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். இது ஆந்தையுடைய சவுண்டு. ஆந்தை சில சமயங்கள்ல இந்த மாதிரியான சவுண்டுகளை எழுப்பி சில பூச்சிகளை தன்வசப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணும் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல அவங்க படிச்ச விஷயத்த அப்படியே சொல்றாங்க. ஒருவேளை அப்படியே தான் இருக்கும் போல இருக்குது, நம்ம தான் ஏதோ புரிஞ்சுக்கிட்டு ஓடுறோம், பயந்து சாகுறோம் அப்படின்ட்டு நம்மளுடைய கனகவேல் ராஜும் சரி சங்கரும் சரி சரிப்பா வாங்க உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சுடுகாட்டுக்கு உள்ளாடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போன இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 5 நண்பர்களுமே அங்கங்கே கேமரா எல்லாம் செட் பண்றாங்க. அதாவது சுடுகாட்டை சுத்தி கேமரா செட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாய்ஸ் எல்லாம் கேட்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் எடுக்கிறதுக்காக பக்கத்துல சின்ன சின்ன மைக் எல்லாம் செட் பண்றாங்க. இது எல்லாமே அதாவது இந்த மைக் சிஸ்டம் இது எல்லாமே கம்ப்யூட்டர்ல இப்ப இருக்கக்கூடிய காலத்துல தானே செட் ஆகும். ஆனா அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, வாக்மேன் இருக்கு பாத்தீங்களா, அதுலயே அந்த வாய்ஸை ரெக்கார்ட் பண்றதுக்கான எல்லா இதுவும் இருக்குதுங்க. அந்த மாதிரி அதையும் ரெடி பண்ணி இருக்கிறாங்க. எல்லாமே அந்தந்த இடத்துல சேஃப்டியாட்டு செட் பண்ணிக்கிட்டு அந்த சுடுகாட்டுடைய ஒரு கல்லறை தனியா இருக்குங்க, அந்த கல்லறையில போய் உட்காரவும் செய்திடுறாங்க. சரி நடக்கிறத நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இவங்களுடைய டைம் என்ன அப்படின்னா, நைட்டு 12 மணில இருந்து விடிய காலையில 3 மணிங்க. அதாவது இந்த ஒரு 3 ஹவர்ஸ் தான். அந்த 3 ஹவர்ஸுக்குள்ளாடி எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடணும் அப்படிங்கறது மாதிரி பிளான் பண்ணி எல்லாத்தையுமே செட் பண்றாங்க. செட் பண்ண மட்டும் இல்ல, நம்மளுடைய சங்கர் மற்றும் கனகவேல் ராஜையும் பக்கத்திலே தான் வச்சிருக்கிறாங்க. இவங்க 7 பேரும் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கல்லறைக்கு மேல இந்த பிரியாணி பொட்டலம் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சிருக்கிறாங்க. இன்னொரு கல்லறைக்கு மேல ஆட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கல்லறையிலையும் ஒவ்வொரு விதமான இந்த சாப்பாடு திங்ஸ் எல்லாம் கொண்டு வச்சுட்டாங்க. அப்படி அதையும் ஓபன் பண்ணியே வச்சிருக்கிறாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேமராவில் அந்த டைம்ல அந்த அளவுக்கு கேப்சர் பண்ணக்கூடிய கேமரா இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த லைட் வெளிச்சம் மூலமாக அந்த கேமராவில பதிவாகுங்க. ஆனா அந்த இடத்துல பன்றிக்கறி காணாமல் போயிருக்குங்க. அதே மாதிரி மாட்டு இறைச்சியும் காணாமல் போயிருக்குது, ஆட்டு இறைச்சியும் காணாமல் போயிருக்குது. அந்த பிரியாணி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கரு உருவம் இருந்து அந்த பிரியாணியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது மாதிரி இவங்க கண்ணுக்கு தோணுதுங்க. இவங்க கையில வந்து உயிரோட ஒரு சேவக்கோழி வச்சிருக்காங்க. அந்த சாவக்கோழியை என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி இதையும் விட்டு பார்ப்போம், இதை பிடிச்சி தின்னுதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஆனா அந்த கோழியை விட்ட ஸ்பீடுக்கு அது அங்கிருந்து அடிச்சு பிறண்டு ஓடிடுதுங்க. அந்த கோழி மட்டும் அந்த இடத்துல மாட்டவே இல்லை, அப்படியே ஓடிடுதுங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல, இது உண்மைதானா அப்படிங்கறத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியலங்கிற ஒரு கண்டிஷன். ஆனா என்ன அப்படின்னா, இதை வந்து பதிவு பண்ணணும், எந்த சத்தமும் அந்த மைக்கு விளையாட்டு அந்த வாக்கு மேனுக்கு உள்ளாடி வரவே இல்லைங்க. இதனால அவங்களுக்கு பயங்கர டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க எல்லாமே. அதாவது 3 மணி நேரம் அதே இடத்துல இருந்து இதை அப்படியே வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய 2 நபருக்கு மட்டும்தாங்க அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியுது. யார் அப்படின்னா, நம்மளுடைய சங்கர் மற்றும் கனகவேல் ராஜுங்க 2 பேருக்கும் தெரியுது. அங்க ஒரு உருவம் உட்கார்ந்து இருந்து அந்த பிரியாணியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது, நன்றாகவே நமக்கு தெரியுது. ஆனா இந்த 5 பசங்களுக்கும் அப்படி எதுவுமே தெரியலங்க. ஆனா அங்க பிரியாணியை வந்து ஏதோ நாய் இழுத்துட்டு போனது மாதிரி அவங்க பாக்குறாங்க. அதே மாதிரி இந்த ஆட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி, பன்றி இறைச்சி
இது எல்லாமே அங்க காணாமல் போறதையும் அவங்க அப்படியே கவனிக்கிறாங்க. ஆனா காணாமல் தான் போயிருக்குது, எந்த விஷயமும் கேப்சரும் ஆகல, சத்தம் கூட கேட்கறீங்க. அதாவது நாய் வந்தா குலைச்சா கூட சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி சத்தங்கள் கூட கேட்கல. அப்ப எப்படி இந்த பொருளெல்லாம் காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டாவது அந்த 3 மணிக்கு பிறகு அவங்களுடைய கேமரா, இந்த வாக்மேன் இதெல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க. அந்த நேரத்துக்கு நம்மளுடைய சங்கர் மற்றும் கனகவேல்ராஜ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாங்க பார்த்தோம்டா, அந்த உருவம் அங்க உட்கார்ந்து இருந்தது, உங்க கண்ணுக்கு தான் தெரியல போல இருக்குது, எங்க கண்ணுக்கு நன்றாகவே தெரிஞ்சுதுடா அப்படி இப்படி நல்லா சொல்லிட்டு வர்றாங்க. ஆனா அவங்க அதை நம்புறதுக்கு தயாராகவே இல்லைங்க. என்ன அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பிரியாணி பொட்டலத்தை இழுத்தது ஒரு நாய், அந்த நாயை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துல இருக்க 5 நபர்ல ஒரு நபர் சொல்றாருங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லுவோம். ஆமாப்பா, ஒரு நாய் தான்ப்பா இழுத்துட்டு போச்சு அப்படின்னு. அப்ப பன்றிக்கறி, மாட்டுக்கறி இதெல்லாம் எங்க போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுவும் இந்த மாதிரி நாய்கள் தான் இழுத்துட்டு போயிருக்குது, வேணா நீ கேமராவை செக் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது கேமரால இவங்க அந்த இடத்துல அப்பப்ப லைட் எல்லாம் அடிச்சு பார்த்தாங்க இல்லையா, அந்த இடத்த மட்டும்தாங்க பாக்குறாங்க. அந்த இடத்த பார்க்கும்போது உண்மையிலே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நாய் மாதிரியான உருவங்கள் தாங்க அங்க தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய நாய்கள், நரிகள் இருக்குதுங்க. இதெல்லாம் தான் எடுத்துட்டு போயிருக்குது, வேற எதுவுமே கிடையாது, பேயே கிடையாதுடா அப்படின்னு சொல்லி 5 பேருமே அடிச்சு பேசி நின்றுறாங்க. சரி, ஒருவேளை அப்படியே தான் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தான் அப்படி தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் அதை பெருசா எடுத்துக்கல, அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுநாள் ஒரு பெட் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த காட்டுக்குள்ளாடி ஒரு காட்டு முனீஸ்வரன் கோவில் ஒண்ணு இருக்குங்க. இந்த காட்டு முனீஸ்வரன் கோயில்ல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, வருஷத்துல ஒரு தடவை தான் திருவிழா எடுப்பாங்க. அதுவும் எப்படி அப்படின்னா, காலையில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் அதோட முடிஞ்சிடும். எல்லாருமே அங்க அந்த படையெல்லாம் வச்சுக்கிட்டு யாருமே சாப்பிட மாட்டாங்களாம், அங்க இருந்து வெளியே வந்துருவாங்க. அந்த படையலோட அங்க முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு அடுத்த வருஷம் தாங்க அந்த கோவிலை கிளீன் பண்றதுக்கே போவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காட்டு முனீஸ்வரன் கோவிலை பத்தி இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க. அது அந்த ஒரு நாள் சிறவோட அது முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சாயந்தரம் 6 மணிக்கு மேல அந்த இடத்துல யாருமே இருக்கக்கூடாது, அதுவும் ஊர் கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த மாதிரி சொல்லி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த இடத்துக்கு 6 மணிக்கு மேல யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊர் கட்டுப்பாடை போட்டு வச்சிருக்குங்க. கிட்டத்தட்ட அந்த கோவில் இருக்கக்கூடிய இடத்தை சுத்தி ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு யாருமே உள்ள வரமாட்டாங்களா அந்த காட்டுக்குள்ளாடி. அப்படி அந்த காட்டுக்குள்ள வராதனால அந்த இடத்த நம்ம எடுக்கணும், அதாவது அந்த இடத்துக்கு போகணும். அந்த இடத்துல போய் நம்ம இதெல்லாம் செட் பண்ணிட்டு நம்ம கண்டிப்பா அந்த முனீஸ்வரன் என்ன பண்றாரு, என்ன செய்யறாரு, அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த 5 பேரும் பிளான் பண்றாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சங்கர் மற்றும் கனகவேல்ராஜன் என்ன பண்றாங்க அப்படின்னா, டேய் அது ரொம்ப ரிஸ்கான இடம், ஆல்ரெடி ஊர்ல இருந்து நிறைய பேர் போய் இறந்து போயிட்டாங்க, சில பேர் காணாமலே போயிருக்கிறாங்க, அங்கெல்லாம் போக வேண்டாண்டா அப்படிங்கறது மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த நபர்கள் கேட்கறது மாதிரியே இல்லைங்க. 5 பேர் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா போய் தான் ஆகணும், நீங்க எங்க கூட வந்துதான் ஆகணுங்கிற மாதிரி கட்டாயமே படுத்துறாங்க. சரி, வேற வழி இல்லை, நம்மளுடைய நண்பர்கள், அவங்களுக்காக நம்ம போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்மளுடைய கனகவேல்ராஜன் சரி, நம்மளுடைய சங்கரும் சரி 2 பேருமே கூட போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நம்ம அங்க போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அப்போ அந்த டைம் ஒரு அமாவாசை டைமுங்க, அதாவது முழு நிலவில்லாத இருட்டா இருக்கக்கூடிய ஒரு நாளுன்னு சொல்லாங்க. அப்போ அந்த டைம்ல இந்த நபர்கள், அதாவது நம்மளுடைய சங்கர் மற்றும் கனகவேல்ராஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லப்பா பௌர்ணமி வெளிச்சத்துல போவோம், அப்பதான் ஏதாவது நம்ம கண்ணுக்காதுன்னு தெரியும், நம்ம லைட் எல்லாம் அடிக்க முடியாது, அங்க லைட் அடிச்சிட்டோம் ஊர்ல இருந்து யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா எல்லாரும் அங்கிருந்து திரண்டுட்டு வந்துருவாங்க, நம்ம 1 கிலோமீட்டருக்கு உள்ள போன பிறகுதான் லைட்டையே யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறது மாதிரி சொல்றாருங்க. இதை கேட்டவுடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்றாங்க. அதுக்காக ஒரு 10 நாள் வெயிட் பண்றாங்க. அதே மாதிரி 10வது நாள் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அதாவது பௌர்ணமி நெருங்கிடுச்சு, இன்னைக்கு பௌர்ணமி, நம்ம இன்னைக்கு போயிடலாம் அப்படிங்கறது மாதிரி அவங்க 5 பேருமே குரூப்பா செட்டப்பா வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய 2 நண்பர்களும் கூட போறாங்க. அப்படி கிட்டத்தட்ட 7 பேரும் அந்த இடத்தை நோக்கி நடந்து போகணும். அது இந்த நிலா வெளிச்சத்துல தான் போகணுங்க. இல்ல அப்படின்னா இந்த ஊர்ல இருந்து யாராவது பார்த்துட்டாங்க, இவங்க நெருப்பு பந்தமோ இல்லைன்னா லைட்டோ ஏதாவது எடுத்துட்டு போய் பார்த்துட்டாங்க அப்படின்னா ஊர்க்காரங்க பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க. ஏற்கனவே ஊர் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனால சரி நம்ம 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த காட்டுக்குள்ள போறது வரைக்கும் இந்த லைட்டை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்க 1 கிலோமீட்டர் வந்துடுறாங்க. அப்படி 1 கிலோமீட்டர் வரும்போது கிட்டத்தட்ட அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு ஒத்தையடி பாதை தாங்க அந்த கோவிலுக்கான வழி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த ஒத்தையடி பாதை இவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்துல தள்ளி இருக்குங்க. அந்த இடத்துக்கிட்ட வரும்போது திடீர்னு ஒரு நெருப்பு பந்து அப்படியே எரிஞ்சுக்கிட்டே வருதுங்க. அதாவது யாரோ பந்தத்தை கொளுத்திக்கிட்டு அப்படியே நடந்து போவாங்க இல்லையா, அந்த மாதிரி யாரோ நடந்து போறதை இவங்க தத்ரூபமா பாக்குறாங்க. பார்த்துக்கிட்டு டே
நம்ம தான் இப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அங்க பாருடா அந்த நபர் அழகா போயிட்டு இருக்கிறான் ஒரு பந்தத்தையும் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா இவங்க நிக்கக்கூடிய திசை, அந்த திசையை நோக்கி காற்று வேகமா வீசுதுங்க. ஆனா என்ன சம்பவம் அப்படின்னா, அந்த நெருப்பு பந்து எரியுது பாத்தீங்களா, அது எதிர் திசையை நோக்கி இப்படி எரியுதுங்க. இதை பாக்குறாங்க. இதை பார்த்துக்கிட்டு அந்த டைம்ல அவங்களுக்கு எதுவும் யோசனை வரல. இருந்தாலும் அவங்க பின்னால ஒரு கரும் நிழல், அதாவது அந்த நபர் நடந்து போறாரு இல்லையா, அவருடைய நெருப்பு அந்த வெளிச்சம் பட்டு அவருடைய நிழல் பின்னால தெரியற மாதிரி இவங்களுக்கு தெரியுது. ஆனா சங்கர் மற்றும் கனகவேல்ராஜுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, பின்னால ஒரு கரு உருவம் நடந்து போறத அவர் தத்ரூபமா பாக்குறாரு. முன்னால போகக்கூடியது மனுஷன்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களால இது பண்ண முடியல. என்ன அப்படின்னா, அந்த நெருப்புடைய வெளிச்சத்துல அந்த மனுஷன் போறதே தெரியல. ஆனா அந்த மனிதனுடைய நிழல் தான் அங்க தெரியுது. அந்த மரத்துல ஒவ்வொரு மரமா அவங்க கிராஸ் பண்ணி போகும்போது அந்த நிழல் தெரியுது அப்படிங்கறது மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நெருப்பு பந்தத்துல இருந்து அந்த கரும் புகை எழும்புது. அந்த புகை, அதாவது காற்று இந்த பக்கம் வீசுது, அப்போ அந்த நெருப்பு இந்த பக்கம் எரியணும், அது நேர எதிர் மாதிரி எரியுது. அது மட்டும் இல்லாம அந்த புகை இருக்கு பாத்தீங்களா, அது அவ்வளவுமே இந்த பக்கத்துல இருக்குங்க. அதாவது இவங்க பின்னால வருது. அந்த கரும்புகை அந்த வெளிச்சத்துல நமக்கு பார்த்தா தெரியும், அந்த புகையோட அந்த தன்மை தெரியும் இல்லையா, அந்த புகை ஒரு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு முறையில இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. ஏதோ ஒரு 1000 பேர் சேர்ந்து பின்னால போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த இது தெரியுதுங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு, டே அது ஒருவேளை முனீஸ்வரனா இருக்க போகுதுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சங்கர் மற்றும் கனகவேல்ராஜ் சொல்றாங்க. ஆனா இந்த பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படி எதுவுமே கிடையாதுடா, நீ அதெல்லாம் பத்தி யோசிக்கவே செய்யாதாங்க. போறது ஒரு மனுஷன், அவன் ஒரு நெருப்பு பந்தோட போயிட்டு இருக்கிறான், அவன் அந்த காட்டு கோயிலுக்கு தான் போறான் போல இருக்குது, அவனையும் பின்தொடர்ந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது, திடீர்னு அவங்க ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நபருங்க, அவர் டக்குன்னு முன்னால நிக்கிறாரு. தலப்பாயெல்லாம் கட்டிக்கிட்டு இந்த பயங்கரமான மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஒரு கருப்பசாமி நின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நின்று சொல்றாரு, டேய் போகாதீங்கடா அப்படின்ட்டு சொல்றாருங்க. அங்க போகக்கூடாதுடா, அங்க முனீஸ்வரன் போயிட்டு இருக்கான்டா, உங்களை அழிச்சிருவான்டா அப்படி இப்படி சொல்றாரு. ஆனா இந்த நபர்கள்ல நம்மளுடைய சங்கர் மற்றும் கனகவேல்ராஜ் மட்டும் பயப்படுறாங்க. என்ன அப்படின்னா, தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வருது. இந்த 5 நபர்களும் கிடையாது தாத்தா, அது வேற யாரோ போறாங்க, அந்த காட்டு கோயிலுக்கு தான் போறாங்க, நாங்க போய்கிடுறோம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கக்கூடிய அந்த 5 நண்பர்களும் சொல்லவே இந்த இடத்துல அவர் ரொம்பவே கோவப்படுறாருங்க. போகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாரு. நான் ஊர்ல போய் சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னா, நீ போய் சொல்லியா போயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெரியவரை இந்த 5 நபர்களுமே சேர்ந்து திட்டி விட்டுறாங்க. ஆனா நம்மளுடைய சங்கர் மற்றும் கனகவேல்ராஜ் அந்த தாத்தா கிட்ட போய், தாத்தா எதுவும் சொல்லிடுறாங்க தாத்தா, ஃப்ரெண்ட்ஸுகள் முக்கியம், அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, இங்க போனா பஞ்சாயத்து ஆயிடும், அதனால தயவு செய்து நீங்க ஊர்ல ஒன்றும் சொல்லாதீங்க, நான் எப்படியாவது இவங்க 5 பேரையும் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெரிய ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாரு. இந்த 5 பேருடைய விதியை யாராலையும் மாத்த முடியாது, போ அப்படின்னு சொல்லிடுறாருங்க. இதை கேட்டோன்னு, ஐயோ இது என்னடா இப்படி சொல்லிட்டு போறாரே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தாங்க அந்த இடத்துல இருந்து சங்கர் மற்றும் கனகவேல்ராஜ் தன்னுடைய 5 நண்பர்களுக்கு கூட போறாங்க. ஆனா அந்த நெருப்பு பந்தம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப தூரத்துல போயிருது. இவங்களை தாண்டி ஒரு 150 மீட்டர் தாண்டி போயிருதுங்க. டே சீக்கிரம் வாடா, ஓடி போனா அந்த ஆளு கூட சேர்ந்து காட்டு கோயிலுக்கு போயிடலாம், அங்க இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படிங்கறது மாதிரி சொல்லிக்கிட்டு பின்னால ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இவங்க ஓட ஓட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு இடம் வந்த உடனே, ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்குது அந்த இடம், ஒரு திருப்பு முனை, அதுல வந்த உடனே அந்த நெருப்பு அப்படியே அணைஞ்சிருதுங்க. நெருப்பு அணைஞ்ச பிறகு அந்த நபர் எங்க இருக்கிறாரு என்ன ஏதுன்னு தெரியல. நல்ல பௌர்ணமி வெளிச்சம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, ஆனா இப்ப அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிறதுனால அந்த இடத்துல வெளிச்சமே இல்லைங்க, ரொம்ப இருட்டா இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய டார்ச் லைட்டை இப்பதான் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி யூஸ் பண்ணி தாங்க போயிட்டே இருக்கிறாங்க. அந்த காட்டு கோவில் பக்கம் போறாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க அந்த காட்டு கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகள் அந்த திருவிழாவுக்கு போயிருக்கிறாங்க. அந்த ஒரு இதுதான் வருஷத்துல ஒரு தடவை போறதுதான், அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு தாங்க போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த நபர் போய் கட்டான பிறகு அவங்களுக்கு போகிறதுக்கு எப்படின்னு தெரியல. அங்க எல்லாமே காடு பிடிச்சி இருக்குது. அதுவும் தாண்டி இவங்க போகவும் ஆரம்பிக்கிறாங்க உள் சைடை நோக்கி. அவங்க ஒரு ஆபத்தான இடத்துக்கு போறாங்க அப்படிங்கறத அந்த நேரம் அவங்க உணர்ந்துகிடவே இல்லைங்க. இவங்களும் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது நிறைய மரங்கள் நிறைஞ்சு போய் இருக்குதுங்க. இந்த மரங்களுக்கு நடுவாப்புல தான் இந்த முனீஸ்வரனுடைய ஒத்த சிலை மட்டும்தாங்க அங்க இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சிலையுடைய கண்கள் இருக்கு பாத்தீங்களா, அது உண்மையான மனிதனுடைய கண்கள் இருந்த மாதிரியே இருக்குமா. அது மட்டும் இல்லாம
அந்த கண்ணை நேருக்கு நேரா பார்க்கக்கூடியவங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்துடும். அதாவது தீராத பிரச்சனைகள்லாம் வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறதுனால கோவில் கொடை, அதாவது இந்த திருவிழா டைம்ல கூட அந்த முனீஸ்வரனுடைய கண்ணை அந்த பூசாரி கட்டின பிறகுதாங்க அங்க வந்து அந்த திருவிழாவை எடுத்து முடிப்பாங்களாம். அதே மாதிரி என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கண் கட்டை அவுக்கவே மாட்டாங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அந்த பக்கம் போகக்கூடியவங்க அந்த கண் கட்டு அங்க இல்லாம இருக்கிறத பார்ப்பாங்களா. அது எப்படி யார் அவுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி இருக்கிறாங்களாம். அந்த மாதிரியான அந்த இடத்துக்குள்ளாடி இவங்க அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளாடி போறாங்க. அப்படி போகும்போது என்ன ஆயிட்டு அப்படின்னா ஆல்ரெடி இருட்டு, அது மட்டும் இல்லாம இந்நேரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய நிலா வெளிச்சமே சொட்டு கூட தெரியாம அந்த இடத்தை மலை மேகங்கள் வந்து அப்படியே அடைச்சி கெட்டிருதுங்க. கெட்டுனது மட்டும் இல்லாம திடீர்னு அங்கங்க மின்னல் அடிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம சிறு சாரல் மழை வந்து தூத்தவும் ஆரம்பிக்குதுங்க. அப்படி தூரல் விழுந்துகிட்டே இருக்குது. அப்படி தூர என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அங்க இருந்து வெளியும் வர முடியாது, உள்ளேயும் போக முடியாது. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிட்டாங்க. என்ன அப்படின்னா யாருமே குடை எடுத்துக்கிட்டு வரல. சரி நம்ம கொஞ்ச நேரம் ஒதுங்கி நிக்கலாம், மழை தீர்ந்த பிறகு எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 12:30க்கு அந்த இடத்த ரீச் பண்ணி நிக்கிறாங்க. ஒரு மரத்துக்கு கீழே தான் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. இவங்க 7 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இருந்திருக்கிறாங்க. அந்த 3 மணி நேரமும் பயங்கரமான மழை இடிவெட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம எதிர்த்தாப்புல நிக்கக்கூடிய ஒரு மரம் இடி வெட்டி அப்படியே தீ பிடிச்சி எரிஞ்சு கீழே விழுந்துருக்குங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அந்த இடத்துல நம்மளுடைய சங்கர் மற்றும் கனகவேல்ராஜ் எல்லாம் சொல்றாங்க, சீக்கிரம் அந்த இடத்த விட்டு போயிருவான்னு சொன்னா அந்த டைம்ல அவங்க கேட்கவே இல்லையா. 3 மணிக்கு பிறகுதான் போறோம், மழை நின்றுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களை அங்கேயே உட்கார வச்சிருக்காங்க. அதே மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் கரெக்டா அந்த 3 மணிக்கு பிறகு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நாங்க போறோம், நீங்க வந்தா வாங்கடா இல்லைன்னா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அந்த நபர்களும் கூடவே வந்துடுறாங்க. அப்படி வந்த பிறகு அன்னைக்கு ஏதாவது அவங்களுக்கு நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஒன்றுமே நடக்கலைங்க. எல்லாம் ஃப்ரீயா தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா அடுத்ததாக இவங்க பிளான் பண்றாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த முனீஸ்வரன் இருக்கக்கூடிய அந்த காட்டு கோவிலுக்கு கண்டிப்பா போகணும், அதுவும் இன்னைக்கே போகணும். அதாவது ஏற்கனவே முந்தின நாள் போனாங்க இல்லையா, அடுத்த நாளும் போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிளான் பண்றாங்க. அப்படி பிளான் பண்ணிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய 2 நண்பர்களையும் இவங்க கூப்பிடவே இல்லைங்க. நீ வரவே வேண்டாம், நாங்க போய் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கறத மாதிரி பேசிக்கிட்டு அந்த நபர்கள் கிளம்புறாங்க. ஆனா நம்மளுடைய கனகவேல்ராஜும் சரி நம்மளுடைய சங்கரும் சரி 2 பேருக்கும் மனசு ஒப்பலைங்க. ஐயோ நம்மளுடைய நண்பர்கள் நேற்றுக்கு நம்ம இருந்தனால கூட்டிட்டு வந்துட்டோம், இன்னைக்கு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைச்ச இந்த 2 நல்ல உள்ளங்களும் பின்னாலே போக ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க போகும்போது கரெக்டா அதே இடத்துல, அதாவது இவங்க எந்த அந்த காட்டுக்குள்ள ஒரு இடத்த கிராஸ் பண்ணும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா, ஒரு பெரியவர் வந்து இந்த மாதிரி போகாதீங்கடா அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட போகும்போதே அந்த நெருப்பு பந்து அப்படியே பறந்து வருதுங்க. அந்த நெருப்பு பந்து பறந்து வர்றதை பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த 5 பேரும் அப்படின்னா சீக்கிரம் அந்த நபருக்கு கூட சேர்ந்து நம்ம காட்டு கோயிலுக்குள்ள போயிடலாம் அப்படிங்கறது மாதிரி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாலேயே நம்மளுடைய சங்கர் மற்றும் நம்மளுடைய கனகவேல்ராஜ் இவங்க 2 பேருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஓடுனவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஓட அதே அளவுக்கு தூரத்துக்கு அந்த நெருப்பு பந்து போயிட்டே இருக்குங்க. இது என்னடா நெருப்பு பந்தம் இப்படி போயிட்டே இருக்குது, நம்ம எவ்வளவு தூரம் ஓடி வந்தாலும் அது நம்ம முன்னாடி போயிருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. விரட்டி என்ன ஆயிருது அப்படின்னா கரெக்டா அது முதல்ல, அதாவது முந்தின நாள் எந்த இடத்துல ஸ்டாப் ஆச்சுதோ அதே இடத்துல போய் அந்த நெருப்பு பந்து காணாமல் போயிருதுங்க. அந்த நெருப்பு பந்து காணாமல் போன பிறகு அந்த இடம் கும் இருட்டாகுது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி கும் இருட்டா இருக்குதுங்க. இவ்வளவுக்கும் பௌர்ணமி வெளிச்சம் இருக்கக்கூடிய, நிலா வெளிச்சம் இருக்கக்கூடிய அந்த டைம்ல கூட அந்த இடம் கும் இருட்டா தான் இருக்குது. அப்படியே டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு இவங்க 5 பேரும் அந்த காட்டு கோவிலை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துக்கு பின்னாலே இவங்க 2 பேர், யாரு நம்மளுடைய சங்கர் கனகவேல்ராஜ், இவங்களும் பின்னாலே போயிடுறாங்க. கடைசியா கிட்ட போய் கூப்பிடுறாங்க, டே நாங்களும் வர்றேன்டா, நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடா, பயமா இருக்குடா அப்படிங்கறது மாதிரி சொல்லிக்கிட்டே போறாங்க. அப்படி நேர இவங்க எங்க போய் சேர்றாங்க அப்படின்னா கரெக்டா அந்த காட்டு கோவிலுக்கு போய் சேர்றாங்க. ஆனா இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நேத்தைக்கு மழை பெய்து நிறைய செடி கொடிகள் இருந்தது, அதனால அந்த சிலை எங்க இருக்குது அப்படிங்கறதே வந்து இவங்களுக்கு தெரியல. அதனால இவங்க ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த 5 நபர்கள்ல 4 பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா பகல் நேரத்துல வந்து அந்த சிலையை பார்த்திருக்கிறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாம அந்த இடத்த கொஞ்சம் கிளீன் பண்ணியும் வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த பொருட்கள் எல்லாம் செட் பண்ணணும் பாத்தீங்களா, அதுக்காக அந்த இடத்த வந்து கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்தை நோக்கி இவங்க நடக்க ஆரம்பிக்க கரெக்டா இவங்க 2 பேரும் வந்து சேர அந்த இடத்துக்குள்ள 7 பேர் ஆக அந்த இடத்துல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சிலையை தேட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அவங்க கிளீன் பண்ண இடம் கிளீனா இருக்குங்க. ஆனா
அந்த இடத்துல அந்த முனீஸ்வரனுடைய சிலை இல்லைங்க. அதாவது அந்த கல்லில் செய்யப்பட்ட அந்த சிலை வந்து அங்க இல்லைங்க. அரண்டு போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த சிலை, அந்த முனீஸ்வரனுடைய சிலை வந்து அதாவது சாதாரணமாட்டு ஒரு ஆசாரியால ஒளிச்செதுக்கப்பட்டு எடுக்கப்பட்ட கல்லெல்லாம் கிடையாதுங்க. அது வந்து தானா உருவான ஒரு சிலை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த சிலை வந்து அந்த இடத்துல இல்லை. இது அரண்டு போயிடுறாங்க இவங்க எல்லாருமே. எங்கடா போச்சு இந்த சிலை அப்படின்னு சொல்லிட்டு தேடி இருக்கிறாங்க அந்த இடத்துல. அந்த நேரத்துக்கு மறுபடியும் மழை இருட்டு அந்த இடத்தை அடைக்குதுங்க. அப்படி அடைச்சி அந்த மின்னல் வெளிச்சம், இடிவெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடி முழக்க சத்தத்தோட அந்த மழை லைட்டா சாரல் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்துக்கு தான் ஒரு விஷயத்தை இவங்க பாக்குறாங்க. என்ன அப்படின்னா, மலைச்சாரல் விழுந்த உடனே அந்த சாமி இருக்கக்கூடிய நேர பின்பக்கத்துல மரம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த மரத்தோட போய் இவங்க உட்கார்ந்து விடுறாங்க. எல்லாருமே வரிசையா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது இவங்க வந்தாங்க இல்லையா வழி, அந்த வழியில அந்த முனீஸ்வரன் வந்து கரு கரு கருன்னு கிட்டத்தட்ட ஒரு அரை தென்னை மரம் அளவுக்கு வளர்த்திங்க, பயங்கர ஹைட்டா இருந்திருக்கிறாரு. அப்படி ஒரு பெரிய அருவாளை கையில எடுத்துக்கிட்டு அப்படி ஒரு கரும் உருவம் அப்படி நடந்து வருதுங்க. அதை பாக்குறாங்க இவங்க 7 பேரும். இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அது அந்த 5 நபர்களும் கிரியேச்சர், அதாவது இதை வெளிநாட்டுல வந்து கிரியேச்சர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு அமானுஷ்யம் அப்படின்னு தாங்க இந்த 5 பேரும் சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய சங்கர் மற்றும் கனகவேல்ராஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்லப்பா இது முனீஸ்வரன் தான், முனீஸ்வரன் தான் இந்த மாதிரி வரும்னு சொல்லி எங்க வீட்டுல எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இது எந்த முனீஸ்வரன் தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, ஆல்ரெடி சிலைய வேற காணல, இவங்க வேற இதை பேசிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் லைட் எதுவுமே இவங்க ஆன் பண்ணலைங்க. முனீஸ்வரனுக்கு நேரம் லைட் அடிக்கிறதுக்கு இவங்க லைட் ஆன் பண்ணவே இல்லை. இந்த மின்னல் வெளிச்சத்துல தாங்க அவர் நடந்து வர்றது தெரியுது. அவர் மெல்ல 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 நடந்து அப்படியே வந்து கரெக்டா அந்த சிலை இருக்கும் பாத்தீங்களா, அதுகிட்ட வரும்போது ஒரு 7 அடி ஹைட்ல அப்படியே வந்து அப்படியே சிலையா நின்றுருக்காருங்க. இத பார்த்ததுதான் உண்டு அரண்டுறாங்க. யார் அப்படின்னா சங்கர் மற்றும் கனகவேல்ராஜ். ஆனா இத வந்து அவங்களால வீடியோ பண்ணவும் முடியல, அதை வந்து எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா மழை பெய்துட்டு இருக்குது. அந்த டைம்ல வந்து இந்த கேமரால வந்து தண்ணீர்லாம் வந்து இறங்கிரும், பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால இவங்க கேமராவே ஓபன் பண்ண முடியல. கிட்டத்தட்ட இவங்க 12:30 அங்க உள்ள இருக்கிறாங்க அப்படின்னா, இப்ப இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச அந்த முனீஸ்வரன் வந்து உட்காரக்கூடிய அந்த சமயம் கரெக்டா 3 மணிங்க. அந்த 3 மணிக்கு இவங்க அந்த வாட்சியை பாக்குறாங்க. அவங்களுடைய டார்ச் அடிச்சு கையில கிடக்கக்கூடிய வாட்சியை பார்க்கும்போது மணி 3. எப்படா இவ்வளவு தானா நடந்துச்சு. அதாவது அவர் அங்கிருந்து நடந்து ஒரு 50 அடி தூரம் நடந்து வந்திருப்பாரு. இந்த 50 அடி தூரம் நடந்து வரதுக்குள்ள மணி எப்படி 3 ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புலம்பிடுறாங்க எல்லாருமே. சரிப்பா இனிமேல் இங்க இருக்கவே வேண்டாம், எல்லாரும் இங்க இருந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க. வேக வேகமா அங்கிருந்து ஓடணும் தான் பிளான் பண்றாங்க சங்கர் மற்றும் கனகவேல்ராஜ். ஏன்னா முனீஸ்வரனை தத்ரூபமா பார்த்திருக்கக்கூடிய விஷயத்த கூட வெளியே சொன்னா ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட அவங்க மனசுல இருக்குது. இப்படி முனீஸ்வரனே நமக்கு காட்சி தந்திருக்கிறாரு, இதன் பிறகு நம்ம இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்ச இவங்க 2 பேருமே வாங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஓடுறத பார்த்துட்டு அந்த 5 நபர்களும் ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இவங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய ஊருடைய ஜங்ஷன்ல வந்து ஒரு லைட் போட்டிருப்பாங்க, அந்த 1000 வாட்ஸ் பல்ப் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அந்த டைம்ல தான் அதெல்லாம் ஃபேமஸான ஒரு பல்பா இருந்திருக்குது. அந்த பல்ப் எரியக்கூடிய அந்த வெளிச்சத்துக்கு கிட்ட போய் அப்படி நின்றுட்டாங்க இவங்க எல்லாருமே. அப்படி நின்றுட்டு பார்க்கும்போது கூட்டத்துல இருக்கக்கூடிய நபர், அதாவது இந்த 5 நபர்கள் சொன்னேன் இல்லையா நண்பர்கள், அதுல ஒரு நபர் வந்து குறையிறார். அவர் இல்லைங்க. அவர் இல்லைன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு உள்ள போறதுக்கும் பயமா இருக்குது. அவன் எங்க போனான்னு தெரியலையே, அவனை எப்படி நம்ம பாக்குறது காப்பாத்துறது அப்படிங்கறது மாதிரி ஒரு எண்ணத்துல இவங்க நின்றுட்டே இருக்கிறாங்க. இவங்க இந்த இடத்துக்கு, அதாவது அந்த காட்டுக்குள்ள இருந்து இவங்க ஊருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி மணி 5:30 ஆயிருதுங்க. இந்த 5:30 மணிக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த விவசாய வேலைகளுக்கு போகக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி போகக்கூடிய நிறைய பேர் வந்து கேட்கறாங்க, ஏன்டா இந்த மாதிரி நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியாம நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன்டா இப்படி திருன்னு திருட மாதிரி முழிச்சுட்டு இருக்கிறீங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் போன விஷயம், இவங்க எல்லாரும் போன விஷயம் எல்லாத்தையுமே, அங்க என்ன நடந்துச்சோ முனீஸ்வரன் முதல் கொண்டு அவங்க என்னெல்லாம் பார்த்தாங்களோ எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அங்க ஊர் மக்கள் அவ்வளவு வெறும் திரண்டுறாங்க. என்ன அப்படின்னா, நீங்க எப்படா நீங்க அங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி இருக்கிறாங்க. இந்த கூட்டத்துல ஒரு பெரியவர் ஆல்ரெடி அதுக்கு முந்தின நாளே இந்த விளக்குனார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, நீ போகாதீங்க அப்படின்னு சொல்லி விளக்குனார் இல்லையா, அந்த நபர் நிக்கிறாரு. ஆனா அவர் பேசாமலே நிக்கிறாருங்க, இப்படி பார்த்துக்கிட்டே நிக்கிறாரு.
ஒண்ணுமே சொல்லல. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவரு சொல்லல, நம்மளாட்டு தான் எல்லாமே சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப அந்த பையனை காப்பாத்தணும்னு சொன்னோம்னா மணி 5:30 ஆயிடுச்சு, அதுக்கு பிறகு அங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா எண்ண ஓட்டங்களும் இருக்கும். அதே மாதிரி ஒரு 6 மணிக்கெல்லாம் அங்க போறாங்க. அதே அந்த முனீஸ்வரன் இருக்கக்கூடிய அந்த தனி காட்டுக்குள்ளாடி இவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க. போய் பார்க்கும்போது இந்த 5 நண்பர்கள்ல ஒரு நண்பர் இறந்து கிடக்குறாருங்க. ஆனா அவர் இறந்தது எப்படி இறந்திருக்கிறாரு அப்படின்னா, அவர் உடம்பு ஃபுல்லாவே அடிபட்டு இருக்குங்க, பயங்கரமா அடிபட்டு இருக்குது, யாரோ அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது மாதிரி போலீஸ் கேஸ் எடுக்கிறாங்க. போலீஸும் பார்த்துட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை இது பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி அடிச்சு கொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க 6 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவங்க 6 பேரை அரெஸ்ட் பண்ணி ஒவ்வொருத்தரையா தனித்தனியா விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு அங்க என்ன நடந்துச்சோ அதை மட்டும் தாங்க இவங்க சொல்லி இருக்கிறாங்க, வேற எதையுமே சொல்லல. அதனால இவங்க அந்த கொலையை பண்ணல அப்படிங்கறத அவங்க உறுதி செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவர்களுடைய கைரேகை எதுவுமே அவருடைய, அதாவது அந்த இறந்து போன நபருடைய உடம்புல இல்லைங்க. அதனால ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க அந்த கொலையை பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொலை நடந்த டைம் 4ல இருந்து 4:30 உள்ளாடிதான் நடந்திருக்குது. இவங்க ஓடின டைம் 3 மணிக்கு பிறகு அங்கிருந்து ஓடி இருக்கிறாங்க. ஆனா அதனால ஒரு விஷயத்தை இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இப்படி கொலை செய்தவன் இந்த மாதிரி நின்றுகிட்டு ஆட்களை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு எல்லாம் போக மாட்டானுங்க, அவனை தனியா போனா முனியடிச்சிருச்சு செத்துருச்சுன்னு சொல்லிடலாம். ஆனா அவங்க அதை பண்ணல அப்படிங்கறதுனால இவங்க மேல அந்த கேஸை எடுக்கப்படலைங்க. அது நிரபராதிகள் இவங்க 6 பேரும் அப்படின்னு சொல்லி இவங்களை விடுதலை பண்ணிட்டாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த நபர் இறந்து 20 நாளைக்கு பிறகு 2 பேர், இந்த 5 பேர்ல 2 பேர் பைக் ஆக்சிடென்ட்ல ரோட்ல நடக்குது, இறந்து போயிடுறாங்க. அதே மாதிரி இனியும் 2 பேர் அதே மாதிரி பைக் ஆக்சிடென்ட் அதே இடத்துல அப்படியே நடந்திருக்குது. அப்படி இந்த 5 பேருமே இறந்து போயிட்டாங்க. அதாவது காலேஜ் படிச்சு நல்லா படிக்க வச்சு அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு எல்லாம் செய்து அவங்கள பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்ச அவங்க அப்பா அம்மாவுக்கு கிடைச்ச ஒரு சம்பளம் இதுதாங்க. இந்த 5 பேருமே அப்படி இறந்து போயிட்டாங்க. ஆனா இந்த பயம் யாருக்கு இருந்தது அப்படின்னா, நம்மளுடைய சங்கர் மற்றும் நம்மளுடைய கனகவேல் ராஜுக்கு தாங்க இருந்தது. இவங்க பைக் யாத்திரையே பண்றதை விட்டுட்டாங்க. பைக்ல போறது, கார்ல போறது, எங்கேயாவது யாரும் கூப்பிட்டா போறதே கிடையாதுங்க. ஊருக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன வேலைகளை செய்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள அடைஞ்சிருவாங்க. அந்த நேரத்துல ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, இவங்க ஊருக்குள்ள இருக்கக்கூடிய கருப்பசாமியுடைய கோவில் திருவிழா வருதுங்க. இந்த கோவில் திருவிழா முடிஞ்ச பிறகுதாங்க அங்க இருக்கக்கூடிய முனீஸ்வரனுக்கு திருவிழா எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த கருப்பசாமி கோவில்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே அந்த கோவில் திருவிழா தொடங்கின நாள்ல இருந்தே அங்கதான் இருக்கிறாங்க. கடைசி நாள் பூஜை எல்லாம் நடந்து முடியுது. அப்ப எல்லாருக்குமே அருள்வாக்கு சொல்லப்படுது. அந்த மாதிரி அருள்வாக்கு சொல்லும் போது நம்மளுடைய சங்கர் மற்றும் நம்மளுடைய கனகவேல் ராஜா கூப்பிட்டுருக்கிறாரு, அந்த கருப்பசாமியை கூப்பிட்டுருக்கிறாரு. கூப்பிட்டு அவரு ஒரு பெரிய சம்பவத்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, நீங்க அங்க போய் எந்த தப்பும் பண்ணல, அதாவது யாரு நம்ம சங்கர் மற்றும் கனகவேல் ராஜு 2 பேருமே எந்த தப்புமே பண்ணல. ஆனா அங்க போன அந்த 5 நபர்களும் ஒரு பெரிய தப்ப பண்ணியிருக்கானுங்க, அது உனக்கு தெரியுமா? அதனால தான் அந்த காட்டு முனீஸ்வரன் அவங்க 5 பேரையுமே அடிச்சு கொன்னுட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இதை கேட்டோன்னு இவங்களுக்கு அரண்டுருது, என்னடா செய்தானுங்க, என்ன செய்தானுங்க அப்படிங்கிறது தெரியலையே, ஆனா அதை சொல்லதுக்கு அசிங்கமா இருக்குது அப்படின்னு கருப்பசாமி சொல்லியிருக்கிறாரு. என்ன பண்ணியிருக்கிறானுங்க அப்படின்னா, இந்த குடுகுடுப்புக்காரங்க இருக்காங்க இல்லையா, அதாவது கோடாங்கி இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, இந்த சித்து வேலைகள்லாம் நிறைய செய்வாங்க. ஆனா அது துர்மந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு நபரை இந்த 5 நபர்களும் போய் பார்த்துருக்கிறானுங்க. பார்த்தது மட்டும் இல்லாம அந்த நபர் என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறார் அப்படின்னா, ஒரு தெய்வமா இருந்தாலும் சரி, ஒரு பேயா இருந்தாலும் சரி, அதுகளை அந்த இடத்தை விட்டு எழுப்பணும், அதோட வெளியே வர வைக்கணும் அப்படின்னா பெண்களுடைய மாத துணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த தீட்டு துணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அந்த துணி, அதன் பிறகு பாத்ரூம் உள்ளாடி கிளீன் பண்ணக்கூடிய அந்த துடப்பக்கட்டை இருக்கு பாத்தீங்களா, அது, அதன் பிறகு உடைந்து போன மீன் கறி வச்சு உடைஞ்சு போயிருக்கும் இல்லையா மண் சட்டி, இது, அதன் பிறகு மனித கழிவு, மனிதனுடைய மூத்திரம், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அந்த இடத்தை சுத்தி, அந்த அதாவது ஒரு கோவிலா இருந்தாலும் சரி, ஒரு கல்லறையா இருந்தாலும் சரி, அதை சுத்தி அந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. அப்படி தட்டி விட்டுட்டேன்னா அன்னைக்கு நைட்டு, அதாவது தட்டி விட்டு அன்னைக்கு நைட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதாவது என்ன அப்படின்னா, பேயா இருந்தா எழும்பி வரும், அதே மாதிரி முனீஸ்வரனா இருந்தாலும் சாமியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அந்த இடத்தை விட்டு எழும்புவாங்க. அப்படி ஒரு விஷயத்த நீங்க பண்ணினீங்கன்னா இதை கேப்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன அந்த கோடாங்கியோ ஒரு குடுகுடுப்புக்காரனா அதெல்லாம் தெரியலைங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது கருப்பசாமி சொல்றாரு. இந்த மாதிரி அந்த பசங்க அந்த விஷயத்த பண்ணியிருக்கானுங்க. அவனுங்க அந்த விஷயத்த எங்க பண்ணியிருக்கிறானுங்க அப்படின்னா,
அந்த கல்லறை தோட்டத்துல பண்ணலைங்க. இவங்க பண்ணுனது எங்க அப்படின்னா இந்த காட்டு முனீஸ்வரன் கோயில தாங்க பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணுனதுக்கான தண்டனை அவங்களுக்கு கொடுத்துட்டான். உங்க 2 பேருக்கு மேல எந்த தப்பும் இல்ல, உங்களை நானே வந்து வழி தடுத்தேன் அப்படின்னு சொல்றாருங்க. எப்போ அப்படின்னா இவங்க முதல்ல போகும்போது ஒரு மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு தலப்பெல்லாம் கட்டிட்டு ஒரு நபர் வந்து பேசினார், அந்த ஊர்க்காரர் மாதிரி இருந்தாரு. அந்த பிரச்சனை நடக்கும்போது கூட அவருக்கு கண்டுகிடல, அவர் பாட்டு நின்னார் இல்லையா. அந்த நபர் மாதிரி வந்தது இந்த கருப்பசாமி தாங்க. இந்த இடத்துல அந்த சாமி அதை தான் சொல்லுது, உங்களை நான் அன்னைக்கே தடுத்தேன், ஆனா நீங்க 2 பேரும் அதுக்கு பொறுப்பாக முடியாது, இந்த 5 பேரும் கண்டிப்பா போ அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அதனால அவங்க போயிட்டானுங்க, அந்த காட்டு முனீஸ்வரன் எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கறது மாதிரி இந்த விஷயத்த அந்த கருப்பசாமி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உங்க 2 பேருக்கும் பக்கத்துணையா நான் இருக்கேன்டா, பயப்படாதீங்க. அந்த முனீஸ்வரனுடைய கோபம் வந்து அந்த 5 பேருக்கு மேலதான், அதனாலதான் அந்த 5 பேரையும் பலி எடுத்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீங்க உங்களுடைய உறவுகளை தேடி போயிட்டுலாம் வரலாம், ஒரு பிரச்சனையும் உனக்கு வராது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சங்கர் மற்றும் கனகவேல் ராஜ் கிட்ட அந்த சாமி அப்படியே சொல்லியிருக்குது. அது மட்டும் இல்லாம 2 பேருக்கும் எலுமிச்சங்கனி கொடுத்து திருநீரிடப்பட்டு சாப்பிட்டுக்கிட்டு போங்கடா அப்படிங்கறது மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த தெய்வம் மலையேறி இருக்குங்க. அதன் பிறகுதாங்க இவங்களுக்கு 2 பேருக்கும், இவங்க 2 பேருக்குமே அந்த பயத்துல இருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா நம்மளையும் இது கொன்னுடும் அப்படின்னு நினைச்சாங்க இல்லையா. ஆனா அங்க நடந்ததே வேற. இந்த விஷயங்கள் அனைத்தையுமே கருப்பசாமி சொல்லிக்கிட்டு போயிட்டாரு. அதன் பிறகுதாங்க இவங்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப நல்லா இருக்க ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஊரை விட்டு கிட்டத்தட்ட இப்ப அவங்க வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஆனா ஊர் பக்கத்துல தான் சொல்றாங்க, வேற ஒரு இடத்துல இருக்கிறோம், நாங்க சொந்தமா வீடு வாங்கிட்டோம், எல்லாமே இருக்குது, இப்ப நாங்க நல்லா தான் இருந்துட்டு இருக்கிறோம். ஆனா வருஷந்தோறும் நடக்கக்கூடிய அந்த காட்டு கோவில் பூஜைக்கு இவங்க தவறாம போயிருவாங்களாம். போறது மட்டும் இல்ல, இவங்க சைட்ல இருந்து எவ்வளவு செலவு பண்ண முடியுமோ அவ்வளவு செலவு பண்ணுவாங்க. அதே மாதிரி கருப்பசாமி கோயிலுக்கும் அந்த மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப எங்களுடைய லைஃப்ல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அன்னைக்கு நாங்க விவரங்கட்டத்தனமாட்டு செய்த இந்த சம்பவத்தினால கிட்டத்தட்ட 5 பேருடைய உயிர் பறி போயிடுச்சு அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு கனகவேல் ராஜ் தான் அனுப்பியிருந்தாரு. அவருடைய நண்பர் தான் சங்கர். இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த கனகவேல் ராஜ் மற்றும் சங்கர் 2 பேருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம், புதுசா நம்ம சேனலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.